ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எடுத்ததும் வெள்ளத்தை காட்டுன்னு பாருங்களா? ஆமாங்க, இப்படி இருக்கிற வெள்ளத்தை நான் எப்படி ஈஸியாக பொடிச்சு வச்சுப்பேன்றதை அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல். நான் வந்து 1/2 கிலோ வெள்ளம் வாங்கியிருந்தேன். அதை வந்து நம்ம வந்து சமையல் கிழமைக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்தும் போது சீவி சிலது நம்ம வந்து கட்டியாக இருக்கும்போது கரைச்சி இது பண்ணுவோம். அது கரைச்சிக்கிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா? அதை மாதிரி இருக்கும்போது இவ்வளோ பொடியாக நம்ம எப்படி ஈஸியாக பொடிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த 1/2 கிலோ வெள்ளத்தை எடுத்து நான் ஃபஸ்ட்டு வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம இடிக்கிறவங்கள்ட்ட என்ன பொருள் இருக்கோ, சில பேர் சுத்தியால இடிப்பாங்க, சில பேர் ஏன்டா இந்த இடிக்கிற பொருள் இருக்கிறதால நான் அதில் வந்து ஒரு கட்டி முதல்ல எடுத்து போட்டு இதை மாதிரி இடிக்கிறேன். உங்கள்கிட்ட அந்த இடிக்கிறது இல்லைன்னா நீங்கள் கவரில் வச்சுக்கணும். ஒரு கட்டியை ஃபஸ்ட்டு இதை மாதிரி இடிச்சுக்கோங்க. இடிச்சோம்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் வந்து சின்ன சின்ன கட்டிகளாக நமக்கு ஆகிடும். இதை மாதிரி நீங்கள் இடித்து நல்லா, அதாவது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் நீங்கள் லைட்டாக நீங்கள் தட்டினாலே ஓரளவு நமக்கு இடிபட்டு நல்லா கொஞ்சம் பொடியான ஒரு இதுவாக வந்துடும். நம்ம நிறைய சமையலுக்கு வந்து கரைச்சி இது பண்ணாலும் சில சமையலுக்கு வந்து இந்த மாதிரி பொடிச்சு கையால் பிசைஞ்சு செய்கிற ஐட்டமும் ஒரு சிலது இருக்குது நமக்கு. இப்போ நம்ம உளுந்து லட்டு செய்யும்போது என்ன பண்ணலாம், நம்ம உளுந்தை வறுத்துட்டு இந்த வெள்ளத்தை நம்ம மாதிரி பொடிச்சு வச்சு சேர்த்து நம்ம லட்டு மாதிரி பிடிக்கும் போது அது ஒரு மாதிரி இருக்கும், நம்ம கரைச்சி செய்யாமல். அதனால இதை மாதிரியும் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. என்னன்னா இதை வந்து இந்த மாதிரி இப்போ வெயில் நாளில் இப்போ நம்ம வாங்குற வெள்ளம் எல்லாமே இப்படி தான் இருக்கும். நம்ம சில சமயம் மழை காலத்தில் வாங்குற வெள்ளம் எப்படி இருக்கும், நமக்கு ஒரு ஈர நெசப்பாக இருக்கும். அதை செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த கிளைமேட்டில் வாங்குற வெள்ளத்தை நம்ம இதை மாதிரி ஈஸியாக பொடிச்சு வச்சுக்கலாம். இதை மாதிரி நான் தட்டி எடுத்துக்கிட்டேன். நல்லா கவனிங்க, ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை. இதை மாதிரி இருக்கும்போது லைட்டாக இடிச்சிட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணப்போம், நம்ம வந்து நல்லா பல்ஸில் ஃபஸ்ட்டு போடுங்க. அடுத்தது நீங்கள் ஃபுல்லாகவே இது பண்ணுங்கள். அப்படி செய்யும்போது நமக்கு ஃபுல்லாகவே நல்ல பவுடராக நமக்கு வந்துடும். இதனால் மிக்சியில் ஏதாவது அதுவாக இருக்குமானா நீங்கள் யோசிக்க வேணாம். ரொம்ப நம்ம இப்போ இடிக்கிறதுல போட்டு இடித்தோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கிறத நான் எடுத்து ஓரளவு மிக்சி மூடியில் வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சுருந்து அதையும் அதில் சேர்த்துட்டேன். இப்போ ரொம்ப பெருசாக இருக்கிறத மட்டும் நான் வந்து இப்போ அதில் வந்து சேர்த்து நான் லைட்டாக இடித்து எடுத்துக்கிறேன். எடுத்து அதையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்சியை நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. மிக்சியில் நம்ம இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆனால் பல்ஸில் போடுங்க, ஏன்னா ஓவர் லோடு அப்படிலாம் வேணாம். ஆனால் நம்ம இது மாதிரி போடும்போது மிக்சியில் பாதி மட்டும் போடுங்க. ரொம்ப ஃபுல்லாக போட்டோம்னா லோடு தாங்காது, நமக்கு மிக்சி இதுவாகிடும். இப்போ பாருங்கள், உள்ள கொஞ்சம் பெரிய கட்டிகளும் இருக்குது, கொஞ்சம் திட்டமான கட்டிகளும் இருக்குது. இதை மாதிரி இருக்கும்போது நான் மிக்சியில் போட்டு பாருங்கள் பொடிக்கிறேன். மேலே பாருங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை மாதிரி நமக்கு நல்லா பவுடராக வந்துடும். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு என்ன பண்ணுங்க, உடனே நான் வெள்ளம் வாங்கிட்டு வந்தாலே இதை மாதிரி செஞ்சு நான் பவுடர் உடனே பண்ணி நான் சேர்த்து எடுத்து எப்படி ஸ்டோர் பண்ணுவோம், நான் ஸ்டோர் பண்ணி கவர்லேயே கொட்டி திரும்பி நான் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பொடியாக இருக்குது. நம்ம நாட்டு சக்கரை அளவு நமக்கு பொடி பதம் வந்துருச்சு பாருங்களேன். இது பொதுவாக நம்ம கரும்புல இருந்தாலும் செய்கிறாங்க வெல்லம். இது நமக்கு ஈஸியாகவே இருக்கும். இரும்பு சத்து அதிகம் உள்ளது. அதுவும் பெண்கள் பொதுவாக நம்ம எந்த இனிப்பு வகை செஞ்சாலுமே வெல்லம் சேர்த்துக்கிறது பொதுவாகவே நல்லது. நாட்டு மருந்து வைத்தியம் போனாலே நமக்கு அது லேகியம் எல்லாத்துலேயுமே இந்த வெல்லம் தான் கலந்துருக்கும். அதனால இதை மாதிரி பொடிச்சு சேர்க்கும் போது நல்லாவே இருக்கும். இப்போ நான் பொடிச்சு எடுத்துட்டு அதே கவர்லேயும் நான் திரும்பி அதில் பொடிச்சது அதில் போட்டு நமக்கு தேவையானதை மட்டும் அப்போ எடுத்துக்கிட்டு மீதியை நம்ம முடிச்சு போட்டு எடுத்து வச்சிடலாம். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்ன நிறையா போடாதீங்க, மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செய்யும் போது நமக்கு சூப்பராக வந்துடும். அடுத்தது நான் அதை ஃபுல்லாக அது எல்லாமே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது வந்து நான் இப்போ அடுத்தது மிக்சியில் அடுத்த ஒரு சின்ன கட்டியை எடுத்து அதையும் நான் இதை மாதிரி தான் செய்ய போகிறேன். இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது நமக்கு மிக்சியும் ஃபால்ட் ஆகாது, அதே சமயம் நமக்கு வெல்லமும் ஈஸியாக நமக்கு பொடிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள், அடுத்ததும் நான் அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இதை மாதிரி செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பொடிச்சு எல்லாமே எடுத்துட்டேன். இன்னும் சமையலுக்கு தேவையானது இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது நான் எடுத்துக்கிட்டேன். மீதியை இப்போ நான் இதை முடிச்சு போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ண வேண்டியதான். இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.